வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மொபைலுக்கு செக்யூரிட்டி கோடு போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா பின் நம்பர், பாஸ்வேர்ட், பேட்டர்ன் லாக் இது மாதிரியான ஆப்ஷனை நம்ம பயன்படுத்தி நம்ம மொபைலுக்கு ஏதாவது ஒரு பின் நம்பரோ அல்லது பாஸ்வேர்டோ ஏதோ யூஸ் பண்ணியிருப்போம். ஒருவேளை நம்ம மொபைலில் நம்ம பின் நம்பரையோ பாஸ்வேர்டையோ எதையாவது மறந்துட்டோம்னா எப்படி நம்ம மொபைலை அன்லாக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 6 மொபைலில் பின் நம்பர் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நமக்கு இந்த மொபைலில் தெரியல. அதனால் நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறோம் இந்த மொபைலை. நம்ம பின் நம்பர் 2-3 தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த வரவே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஃபர்கட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோன்னே நம்ம மொபைலில் எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அமுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம மொபைலை எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி எப்படி ஜிமெயிலை பைபாஸ் பண்ணி நம்ம ஃபோனை அன்லாக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல. ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு விதமான மாடல் இருக்கும். ஒவ்வொரு விதமான மாடலுக்கும் ஒவ்வொரு விதமான ஆப்ஷன்ஸ் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெட் பண்ணுற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி 6. இந்த மாடல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேறு மாடலாக இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த மொபைலை ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பவர் பட்டனையும் வால்யூம் அப் பட்டனையும் சேம் டைம் ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். ஆன் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா எம்ஐ லோகோ வரும். எம்ஐ லோகோ வந்த பின்னாடி பவர் பட்டன்லேருந்து கையெடுத்துட்டு வால்யூம் அப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுற மெனு வந்துடும். இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுற மெனுவில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வேலை செய்யாது. இதில் மேலே உள்ள ஆப்ஷனை போக வால்யூம் அப் பட்டனும் கீழே உள்ள ஆப்ஷனுக்கு வர வால்யூம் டவுன் பட்டனும் இதில் பவர் பட்டனை பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆயிரும். இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் மெனுவில் வைப் டேட்டாங்கிற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் ஆல் டேட்டா அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னே அடுத்து பார்த்தோன்னா நமக்கு கன்ஃபார்மானு கேட்கும். இதில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைலில் உள்ள எல்லா ஸ்டோரேஜுமே டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிட்டு டேட்டா வைப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா மெயின் மெனுன்னு இருக்கும். அதை பவர் பட்டன் நமக்கு இப்போ செலக்ட் பண்ணிக்கிறங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீபூட்டுன்னு இருக்கும். அதையும் பவர் பட்டன் நமக்கு செலக்ட் பண்ணிக்கிறங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரீபூட் டு சிஸ்டம் இருக்கும். அதையும் பவர் பட்டன் நமக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். இப்போ ரீபூட் ஆகிற மொபைலு லோகோ ஐக்கான் மாறி நம்ம ஓஎஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷமாச்சும் ஆகும். அதுக்கு தவிர நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஎஸ்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. என்ட்ரி ஆனோன்னு நமக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிறங்க. சில அக்ரிஸ்லாம் கேட்கும். அதை அக்ரி பண்ணிக்கிறங்க. அக்ரி பண்ணிவிட்டு நமக்கு ஒய்ஃபை நெட்வொர்க் கனெக்ஷன் கேட்கும். இதில் உங்களுக்கு ஒய்ஃபை நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் அதை பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் ஆகிக்கிறங்க. அப்படியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இதில் ஒய்ஃபை கனெக்ஷன் கனெக்ட் பண்ணிக்கிறங்க. கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி கேட்கும். இதில் ஜிமெயில் ஐடி கரெக்டான ஜிமெயில் ஐடி கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் ஃபோன் சாஃப்ட்வேருக்குள்ளேயே லாகின் ஆகும். ஒருவேளை நமக்கு ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி பைபாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இதில் உங்களுக்கு ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரியலைன்னா உடனே நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் கீழே வந்துடுங்க. ஒய்ஃபை கனெக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் நெட்வொர்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் youtube.comனு டைப் பண்ணிக்கிறங்க. டைப் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா லிங்க் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணோம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது சில ஆக்டிவிட்டீஸ்லாம் கேட்கும். அதை அலோவ் பண்ணிக்கிறங்க. அலோவ் பண்ணிட்டு
பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே youtube.com வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணி கீழே இருக்க வெப்சைட் லிங்கை வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்கோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ப்ரௌசரில் அப்ளெக்ஸ் லான்ச்சர்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன பிற்பாடி அன்னோட் சோர்ஸு இது மாதிரியான அலோஸ்லாம் கேட்கும். ஸோ வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஃபோனில் லாகின் ஆகிரும். ஸோ இந்த லான்ச்சரில் நீங்கள் வந்து லாகின் ஆகிறதுனால நம்ம மொபைலில் பெர்மனெண்ட்டாக லாகின் ஆக முடியாது. ஸோ அதுக்கு சில செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம செய்யணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு பின் நம்பர் ஏதாச்சும் செட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதில் செட் பண்ணிவிட்டு நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி செட் பண்ணிக்கிறீங்க. செட் பண்ணிவிட்டு மொபைலில் ரீஸ்டார்ட் பண்ணினா மறுபடிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக லாகின் ஆகிறது போது செக்யூரிட்டி கோட்லாம் கேட்கும். ஸோ அதுவும் வந்து இப்போ கேட்கும். ஸோ இதில் பாஸ்வேர்டு கேட்டுச்சுன்னா இப்போ நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க அந்த பாஸ்வேர்டு தான். ஸோ நான் இதில் உதாரணத்துக்கு 1 2 3 4 5 சொல்லி செட் பண்ணேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுறேன். ஸோ நம்ம லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜிமெயில் கேட்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். செட் நியூன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதை கிளிக் பண்ணோன்னு நமக்கு வந்து ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு கேட்கும். அதில் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் உதாரணத்துக்கு 1 2 3 5 கொடுத்துருந்தேன். ஸோ அதை கொடுத்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கிப்புன்னு கேட்கும். இல்லை வந்து கிரியேட் நியூ அக்கௌண்ட் கேட்கும். ஸோ இதில் நீங்கள் எதை கொடுத்து வேணாலும் ஃபோனை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படி வந்து நம்ம செட் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த தடவை ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கவே கேட்காது. ஸோ நார்மலாக எப்படி நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணுவோமோ ஸோ அது மாதிரி தான் கேட்கும். ஸோ இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் ஜிமெயில் பைபாஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Redmi 6 6A இது மாதிரியான ஸ்மால் மொபைலுக்கு தான் வந்துக்கிட்டு செட் ஆகும். ஸோ இதுக்கு இப்போ இருக்க டெக்னாலஜியில் இதெல்லாம் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுமையாக பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.